வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் 2வது லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். இதை லெசனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பீங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற பாடம் இருக்கும். ஸோ அந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெசனில் சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் அந்த பாடம். அதாவது நதிக்கரை நாகரிகம் அதை பற்றின தகவல்கள் தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற பாடத்துல இருக்கும். அந்த நதிக்கரை நாகரிகம் உருவாகிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி உருவானாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருந்ததுங்கிற அந்த பேஸ் தெரியணும். அப்போதான் அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? அதனால இந்த லெசன் பார்க்கணும். இந்த லெசனை லைன் பை லைன் எல்லாத்தையும் படிக்கணுமானா இல்லை, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஷின்ஸ் அண்ட் சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் அது மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் உங்ககிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சொன்ன வார்த்தையை திரும்ப கவனிங்க, கவனமாக பார்க்கணுன்னு. ஏன் அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு இந்த வீடியோ முடிகிறது வரை கான்சன்ட்ரேஷனாக இருக்க முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நம்ம இந்த வீடியோ முடிவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெசன்ல இருந்து சில கொஷின்ஸ் கேட்க போறோம். ஸோ அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல இருந்து மட்டும்தான் இருக்கும். அதுவும் நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதன் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதாங்கிறத செக் பண்ணுங்க. ஆன்சர் தெரியுதுன்னு அப்படின்னா அந்த ஆன்சரை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் இந்த முயற்சி அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நம்ம பண்றதுனால நீங்க வீடியோ பார்க்கக்கூடிய இந்த டைம் டியூரேஷன் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாகவும் கவனமாகவும் பார்ப்பீங்க. ஒரு டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ விஷயம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது ஆன்சர் தரலைன்னா திரும்ப ஒரு தடவை வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ திரும்ப திரும்ப சில விஷயங்களை நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய அந்த மெமரி பவர் கூடுதல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். மனிதர்களினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது தான் பாடத்தினுடைய தலைப்பு. ஸோ அப்போ மனிதர்கள் படிப்படியாக எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க, அவங்களுடைய பரிணாமம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது உருவாச்சு. எப்ப? 460 கோடி ஆண்டு. அதுக்கு முன்னாடி 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய மனிதன் என்ன பண்ணியிருக்கான்? நடந்திருக்கான். அப்ப மனிதன் நடக்கிறதுக்கு சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவி எங்கும் பரவினான். நம்மளுடைய மனிதன் என்ன பண்ணியிருக்கான்? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மற்ற இடங்களுக்கு செல்ல தொடங்கியிருக்கான். 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மையை தொடங்கியிருக்கான். 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தை உருவாக்கியிருக்கான். ஸோ இங்க நாகரிகம் தான் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம்லாம் வரும். அப்புறம் நம்ம இப்ப இருக்கோம் தற்கால மனிதன். ஓகேவா? ஸோ அப்ப அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன், அதாவது உரையாடல் பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். சொன்ன மாதிரி பாக்ஸ் கொஷின் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த பாக்ஸ் பாருங்க. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த அந்த கதையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தொல்லியல் அப்புறம் மானுடவியல் இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ். இந்த லெசன்லயே ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த பாக்ஸை நல்லா பாருங்க. மனித பரிணாம வளர்ச்சியினுடைய நிலைகள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மனித மற்றும் குரங்கு பண்புகளோடு இருக்கக்கூடிய மனிதன் இருந்திருக்கான். அப்போ இந்த மனிதனுடைய பண்பும் இருந்திருக்கு, குரங்கினுடைய பண்பும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் நடக்கவும் கற்றுக்கிட்டான். அது யார் அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஓகேவா? ஸோ இந்த மனிதன் தான் முதல்ல உருவான மனிதன். இவன் பார்த்தீங்க அப்படின்னா 4-2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாயிருக்கான். இவனை நம்ம தொடக்க கால மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். இவன் கிழக்கு ஆப்பிரிக்கால தோன்றியிருக்கான். அவ கேட்பாங்க, கிழக்கு ஆப்பிரிக்கால தோன்றிய மனிதன் யார் அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, ஹோமோ எபிலிஸ் அப்படின்னும் பொழுது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கால மனிதன். நம்ம மேலே பார்த்ததும் தொடக்க கால மனிதன் தான், இதுவும் தொடக்க கால மனிதன் தான். அப்ப அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த கிழக்கு ஆப்பிரிக்கால தோன்றிய தொடக்க கால மனிதன் விலங்குகளை வேட்டையாட தெரிஞ்சிருக்காது, அவன்கிட்ட கருவிகள்லாம் இருக்காது. ஆனா ஹோமோ ஹெபிலிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவிகளை
உருவாக்கியிருப்பான். கையில பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கருவி இருக்கு. தொடக்க கால மனிதன் கருவிகளை பயன்படுத்தியிருக்கான். 2.3 மில்லியன்ல இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மனிதன் தோன்றியிருக்கான். இவன் எதுக்கெல்லாம் திறமையா இருந்திருக்கான் அப்படின்னா, இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான். அப்ப இவனுக்கு பெரிய கால் விரல்கள் இருந்திருக்கு. முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டிருக்கு. அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தொடக்க கால மனிதனுக்கு கொஞ்சம் தாடை நீட்டி இருக்கு, இவனுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்தது கருவிகளை உருவாக்கியிருக்கான். சொன்னேன் இல்லையா, கருவிகளை உருவாக்கியிருக்கான். யாருன்னா ஹோமோ ஹெபிலிஸ். அடுத்தது ஹோமோ எரெக்டஸ். கண்டிப்பா எரெக்டஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவன் தான் வந்து நெருப்புகளை உருவாக்கியிருப்பான் அந்த சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தி. இவர் சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான மனிதன். இவனை பொறுத்த வரைக்கும் மனிதன் முழுமையான மனிதன் கிடையாது. யாரு? இந்த ஹோமோ எரெக்டஸ் முழுமையான மனிதன் கிடையாது. அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, தற்கால மனிதர்களை விட சிறிய மூளையுடையவனா இருப்பான். நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பினுடைய பயனை வந்து தெரிஞ்சிருந்தான். அப்ப நெருப்பினுடைய பயனா ஹோமோ எரெக்டஸ், கருவிகளோட பயன் அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ். ஓகே, அடுத்தது பாருங்க நியாண்டர்தால். நியாண்டர்தாலை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஒரு முழுமையான மனிதன் கிடையாது. ஓகேவா, முழுமையான மனிதன் கிடையாது. ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவனா இருந்திருக்கான். கரடுமுரடான கருவிகளை வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு வந்து பெருசா வேட்டையாடுறதெல்லாம் தெரியாது. வேட்டையாடுதல்ல இருந்து பின்தங்கிதான் இருந்திருக்கான். இந்த நியாண்டர்தால்ஸ் வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்துல இருந்திருக்காங்க. இதற்கான சான்றுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில கிடைச்சிருக்கு. முக்கியமானது என்னது? நியாண்டர்தால் புதைக்கும் பழக்கம் வச்சிருந்திருக்காங்க. இது ஜெர்மனியில இதற்கான சான்றுகள் இருக்கு. இவங்களுடைய ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 1,30,000 இருந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நியாண்டர்தால் மனிதர்கள் உருவாயிருக்காங்க. அடுத்தது பாருங்க ஹோமோசெபியன்ஸ். ஹோமோசெபியன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள், சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள். நவீன மனிதன் வேட்டையாடு மற்றும் உணவு சேமிக்கும் சமூகமாகவும் வாழ்ந்திருக்கான். அப்ப இவனுக்கு வேட்டையாட தெரிஞ்சிருக்கு, உணவு சேகரிக்க தெரிஞ்சிருக்கு, கூட்டமா சமூகமா வாழ தெரிஞ்சிருக்கு. கரடு முரடான கருவிகளையும் பயன்படுத்தியிருக்கான். ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் குடியேறி இருக்கான். ஓகே, யாரு? ஹோமோசெபியன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரோமெக்னான்ஸ். குரோமெக்னான்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் நவீன மனிதன். கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பால 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாயிருக்கான். மனிதன் வாழ்வில் தொடக்கம் கற்கருவிகளுடன் பெரும்பாலான கருவிகளை பயன்படுத்தியிருக்கான். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தியிருக்கான். அப்ப பர்டிகுலரா குத்தீட்டி நெம்புகோல் வகைன்னு கேட்டா குரோமெக்னான்ஸ். ஓகேவா? ஸோ யாரு, எந்த காலம், அந்த மனிதன் எப்படி இருந்தா, அவன் என்னென்ன பண்ணான், இவ்வளவுதான். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த லெசன்ல. அடுத்தது பாருங்க, ஓகே தெரியுதா? வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிக்கிறது தான் என்னது? தொல்லியல். தொல்லியல்னா என்னன்னா, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய கருவிகளையும் வச்சு அது எந்த காலத்தை சேர்ந்தது, மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் வந்து உதவுகிறது. அடுத்தது பாருங்க, கிழக்கு ஆப்பிரிக்கால உள்ள தான்சானியா அப்படிங்கிற இடத்துல கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகினுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல் படுக்கைகள்ல பதிந்திருந்த அந்த தடங்கள் இதுவரை மண்ணில் புதைந்து கிடந்திருக்கு. அவை கார்பன் கதிரியக்க பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலம் மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்களை 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு காலடி தடம். பார்த்தீங்களா? ஜஸ்ட் என்னது? ஒரு காலடி தடத்தை வச்சு அது எத்தனை ஆண்டுகள் பழமையானதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளோ மேஜிக்கல் இல்ல? சரி, அடுத்தது பாருங்க, குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட குரோமெக்னான்ஸ் யாரு? கடைசியா பார்த்தோம் இல்லையா, அவன் கடைசியா பார்த்தோம்ல இந்த பாக்ஸ்ல, இந்த குரோமெக்னான்ஸ். ஸோ இவனை பத்தி சொல்றாங்க. குரோமெக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க. அதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. அப்ப குரோமெக்னான்ஸ் எங்க வாழ்ந்திருக்காங்கன்னா பிரான்ஸ்ல லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா? அதற்கான தொல்லியல் சான்றுகள் இருக்கு. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்திருக்கு. நோட் பண்ணிக்கணும். இப்போ யார் யாருக்கு
இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது, இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும் பொழுது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டு உயிர் பிழைக்குது. ஸோ அப்போ நமக்கே தெரியும், இப்போ நம்மளுடைய என்வாயன்மெண்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் தன்னை தானே தகவமைச்சு கொள்ளும். அதே மாதிரிதான் மனிதர்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல மில்லியன் ஆண்டுகளாக தன்னை தாமே பரிணமைத்து கொண்டு என்ன பண்றான், பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகே, சரி. இங்க பாருங்க, மானுடவியல். மானுடவியல் அப்படிங்கிறது மனிதர்கள் மற்றும் அவர்களினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் அப்படிங்கிற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. முக்கியமானது கேட்பாங்க, மானுடவியல்ன்ற சொல் எங்கிருந்து, எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு. கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஓகே, அடுத்தது பாருங்க, அது என்னென்ன வார்த்தை அப்படின்னா, ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். அப்ப இந்த 2 கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா, ஆந்த்ரோபோஸ் அண்டு லோகோஸ். ஆந்த்ரோபோஸ் அப்படின்றது வந்து மனிதனை குறிக்கக்கூடியது, லோகோஸ் அப்படிங்கிறது எண்ணங்கள் அல்லது காரணத்தை குறிக்கக்கூடியது. முக்கியமானது நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தினுடைய வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதர்களினுடைய கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். ஜஸ்ட் இந்த பாக்ஸ்ல முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேக்க சொற்கள். ஓகேவா? அடுத்தது, கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கிய ஹோமோசெஃபியன்களினுடைய இடப்பெயர்ச்சி. இந்த ஹோமோசெஃபியன்ஸ் எப்படி மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்கிற டயக்ராம் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம்ல இந்த ரெட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோமோசெஃபியன்ஸ். இந்த ரெட்டு இவங்க தான் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க, அதுதான் அந்த ரெட் லைன் போயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஷேட் பண்ணி எல்லோயிஷா இருக்கு இல்லையா, இது வந்து ஹோமோ நியாண்டர்தால். இந்த பியூர் எல்லோயிஷா இருக்கிறது வந்து ஹோமோ எரெக்டஸ். ஓகே, அடுத்தது, நிமிர்ந்த நிலை மற்றும் 2 கால்களை பயன்படுத்தி நடப்பது, பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியான கட்டை உரலில் ஏற்பட்ட மாற்றங்கள், மூளையினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் மனிதர்களுடைய படிப்படியா பரிணாமம் அடைந்ததற்கான சான்றா சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் மனிதர்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசெஃபியன்ஸ் உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறி இருக்காங்க. அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறுபட்டிருக்கு. வாழும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு, இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பு, தோலோட கலரு, இதெல்லாமே என்ன இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அதனாலதான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கருப்பு நிறத்துலையும், வெப்பம் குறைந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த ஸ்கின்னோட கலர் வந்து ஒயிட்லையும் இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது வருங்க, வெவ்வேறு இனங்கள் தோன்றியிருக்கு, இனமும் வழித்தோன்றல்களை உருவாக்கி இருக்கு, மக்கள் தொகை அதிகரித்தது. இதெல்லாம் நம்ம தேவையில்லை, ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். மனிதர்களும் அவர்களுடைய வாழ்விடங்களும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்திருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் பார்த்தீங்கன்னா யுரேஷியான்னு சொல்லக்கூடிய ஐரோப்பியா மற்றும் ஆசியா. ஓகே, அடுத்து குரோமெக்ரான்ஸ், இவங்க வந்து பிரான்ஸ். நம்ம பார்த்தோம், இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம், இங்க சான்றுகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகிங் மனிதன், இவன் எங்க இருக்கான், சீனா. ஹோமோசெஃபியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹெடல்பர்க் மனிதன் லண்டன். ஓகே, இதுல டிஃப்ரெண்டா நம்ம பார்க்காதது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். சரி, பீகிங் மனிதனும் ஹெடல்பர்க் மனிதன், இதுதான் வந்து நம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது 2ஐயும் ஸ்பெஷலாவே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, மற்றதெல்லாம் நம்ம மேல பார்த்துட்டோம். அடுத்தது, இந்த மனிதன் வந்து படிப்படியா அவனுடைய வளர்ச்சி நிலையை அடைஞ்சான் அப்படின்னு சொல்றோம். என்னென்னன்றதை இப்போ 1 by 1 பார்க்க போறோம். இவன் வந்து குழுவா ஒரு மலையடி வாரம் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதாக வாழ தொடங்கியிருக்கான். உணவு தேவையை பூர்த்தி செய்துக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கான், வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அப்போ அந்த மாதிரி உணவு தேடி நகர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது மான், பன்றி, காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடி இருக்கான். விலங்குகளை வரிசையா இப்படி கொண்டுகிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு மேலே இறைச்சி கிடைக்காது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், மீன் பிடிக்க கற்றுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இறைச்சியவே சாப்பிட முடியும், மற்றதும் தெரிஞ்சுக்கணும்ல, கிடைக்காது, இருக்கிறது தானே திங்க முடியும். அப்போ மீன் பிடிக்க மட்டும் இல்லாமல் தேன் எடுக்க, பழம் பறிக்க, கிழங்குகளை அகழ்ந்து எடுக்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறான்.
காடுகள்ல இருந்து தானியங்களை சேகரிக்கிறான். ஒரு இடத்துல உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது கஷ்டங்கிறத தெரிஞ்சுட்டு என்ன பண்றான், அவர்கள் வேறு இடத்திற்கு செல்ல தொடங்கியிருக்காங்க. குளிரிலிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக பதப்படுத்தப்பட்ட விலங்குகளினுடைய தோள்களை பயன்படுத்தியிருக்காங்க. மரப்பட்டைகள், இலைகள் இது எல்லாத்தையும் உடைகளை அணிஞ்சிருக்காங்க. எதுக்கு? குளிர்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக. இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. வேட்டையாடக்கூடிய முறை ஒண்ணு பாத்தீங்கன்னா குழுவாக சென்று வேட்டையாடுதல். இப்போ ஒரு மான் இருக்குன்னு போது அதை குழுவா சென்று வேட்டையாடும் போது என்ன ஆகும், ஒருத்தர் கையில தப்பிச்சாலும் இன்னொருத்தர்கிட்ட மாட்டிடும் இல்லையா? ஸோ அந்த ட்ரிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல். ஸோ அப்ப யானை மாதிரியான பெரிய விலங்குகளை பிடிக்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு பெரிய குழியை தோண்டும் போது அது உள்ள விழுந்துரும், அதால மேல வர முடியாது. ஸோ அப்படி சில விஷயங்களை லாஜிக்கா யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, வேட்டையாடக்கூடிய முறைகளை வகுத்திருக்காங்க. அடுத்தது செதுக்கும் கலை. ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதை தட்டி செதுக்குதல். ஒரு கருவியை உருவாக்க இரு கற்களை எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதை கூர்மையான கருவியாக்கவும் இன்னொரு கல் சுத்தியல் போல பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்ப கற்களை வச்சு ஆயுதங்களும் அது மட்டும் இல்லாம நெருப்பும் என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆயுதங்கள் செய்ய இந்த சிக்கிமுக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்திருக்கு. அது காரணம் என்ன, இதுதான் கேட்பாங்க. கூற்று காரணம் சொன்னேன் இல்லையா? இப்போ கூற்று கொடுத்துருவாங்க. ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கி கற்கள் மிகவும் ஏற்றதாக இருந்தது, காரணம் அதன் வலிமையும் தாங்கும் திறனும் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ எது சரி தப்பு, கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது, இப்படிலாம் கேட்பாங்க. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாதான் என்ன பண்ணலாம், ஆன்சர் சூஸ் பண்ணலாம். அதனுடைய வலிமையும் தாங்கும் திறனும் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஓகே, அடுத்து பாருங்க. சிக்கிமுக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்களை செலவழிச்சிருக்காங்க. கற்களினுடைய துணையோடு கூர்மையான ஆயுதங்களை செஞ்சிருக்காங்க. பெரிய கற்களையும் கோடரிகளையும், கோடாரி இருக்கு இல்லையா, அதையும் உருவாக்கியிருக்காங்க. கோடரி எதுக்கு அப்படின்னா சில விஷயங்களை தோன்றதுக்கு நிறைய யூஸ் ஆகும் இல்லையா? அது என்ன தெரியும், தோண்ட, குழி தோண்ட, விலங்குகளை வேட்டையாட, விலங்குகளுடைய தோலை உரிக்க, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நெருப்பினுடைய பயன்பாடு. ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு இந்த நெருப்புங்கிற கான்செப்ட் எப்படி தெரிஞ்சது? ஒன்றும் இல்லை, மின்னல் வருது. ஸோ அந்த மின்னல்ல சிக்கின அந்த மின்னல்னால ஒரு நெருப்பு உருவாகுது. அந்த நெருப்புல என்ன ஆகுது, சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கு. அப்ப அந்த காட்டு விலங்குகளை இவன் சாப்பிடும்போது அந்த இறைச்சி மென்மையா இருக்கிறதையும் டேஸ்டா இருக்கிறதையும் வித்தியாசப்படுத்திக்கிறான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் பச்சையா தான் உள்ள விலங்குகளினுடைய இறைச்சியை சாப்பிட்ருக்கான். ஸோ அப்ப இந்த மென்மையா இருக்கிறதா உணர்ந்து அந்த நெருப்பை உருவாக்குறதுக்கான முயற்சியை செய்யறான். அதுக்குதான் என்ன பண்றான், சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்துறான். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பாருங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எங்க இருக்கு அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துல இன்னைக்கும் சில கிராமங்கள்ல இருக்கு. கேட்பாங்க எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது சக்கரம் கண்டுபிடிக்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. சக்கரம் கண்டுபிடித்தல். சக்கரம் உருவாக்கம் அப்படிங்கிறது மனித வரலாற்றுல ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பு. ஏன்னா சக்கரத்தாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம், 2 வீலர் 4 வீலர் அப்படிலாம் ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்த சக்கரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்த போது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனையை அவன் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ப்ரூஃப் இல்லை சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பானைகள்லாம் செஞ்சு அதுக்கு வண்ணம் போட்டு சில விஷயங்கள்லாம் பண்றான். ஜஸ்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஆண்கள் பெண்கள் 2 பேரும் வேட்டையாடி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மனிதர்கள் எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க. அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்கள்ல வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஓவியங்கள் வரையப்பட்டது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பழங்கால பாறை ஓவியங்களை கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்க இருக்குங்கிறத நோட் பண்ணணும். ஓகேவா? கீழ்வளை அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டம், விசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி அப்படிங்கிறது கோவை, மாவடைப்பு அப்படிங்கிறதும் கோவை. அப்ப கோவையில 2 இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறிவரை அப்படிங்கிறது கரிக்கையூர், நீலகிரி. ஸோ அப்போ இதெல்லாம் முக்கியமான இடங்கள், பாறை ஓவியங்கள் காணப்படுது. ஸோ அப்போ இந்த பாறை ஓவியங்கள் கடந்த காலம் குறித்த சில செய்திகளை நமக்கு தெரிவிக்குது. 750 குகைகள்ல ஏறத்தாழ 500 குகைகள்ல இந்த பாறை ஓவியங்கள் காணப்படுது. ஓகே.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்குறான். வேட்டையாடுறது, இறைச்சி கிடைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் உணவுக்காக காய்கறிகளையும் பழங்களையும் தேடுறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், காய்கறி பழங்களை சாப்பிட்றான். இருந்தாலும் அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய விதைகள், கொட்டைகள், அதை வச்சுட்டு மற்ற செடி முளைக்கிறதெல்லாம் அவன் கவனிக்கிறான். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறான், பயிர் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுது. அதன் மூலமாக அவன் வந்து அந்த வேளாண்மை அப்படிங்கிறத செய்ய தொடங்குறான். ஓகேவா? அடுத்தது கலப்பையை கண்டுபிடிக்கிறான். விவசாயம் இன்னும் எளிமையாக மாறுது. ஸோ அப்படியே அவன் விளைவிச்ச பொருட்களை தன் தேவைக்கு வச்சுட்டு பிறர் தேவைக்கு அதை கொடுக்குறான். பிறர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து வாங்கிக்கிறான். ஸோ அப்போ பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்க தொடங்குது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. மனிதர்களால் பழக்கப்பட்ட முதல் விலங்கு எது அப்படின்னு கேட்பாங்க. இது நாய். நாய் தான் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகளை வளர்க்குறாங்க. நாயுடன் கோழி, ஆடு, பசு, ஸோ இதெல்லாமும் அவங்க வளர்க்குறாங்க. மற்ற விலங்குகள் பார்க்கலனாலும் நாய் பார்த்துக்கணும். அதுதான் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை கவனமாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ கேட்கக்கூடிய சில வினாக்களுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரோமெக்னான்ஸ் இவங்க எந்த பகுதியிலேருந்து வந்தாங்க, அதாவது எந்த நாட்டில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது ஹோமோ எரெக்டஸ் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸோ ஒருத்தவங்க ஆயுதம் வச்சுருப்பாங்க, நெருப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா? அது மாதிரி ஹோமோ எரெக்டஸ்க்கு என்ன இருக்குது? அடுத்தது நியாண்டர்தால் மனிதர்கள் எந்த பகுதியில் இருப்பதற்கான சான்றுகள் கிடைச்சது? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிமுக்கி கற்களை வச்சு நெருப்பு உண்டாக்கக்கூடிய பழக்கம் இப்பொழுதும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தினுடைய கிராமங்களில் காணப்படுது? ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தெரியுது அப்படின்னா அந்த ஆன்சர்ஸை கட்டாயம் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இதே தகவலோட இதே மாதிரி வேறொரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.